அனைவருக்கும் வணக்கம். I feel great and gratified to teach you this new learning of English. It's a new method of learning. See, Regis by thought English. Regis is my name. By thought means normally we by heart things. அதனால மனப்பாடம் பண்ணுறோம். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் நிறைய மொழியவே நம்ம மனப்பாடம் பண்ணி தான் நிறைய கற்றுக்கிறோம் இல்லையா? ஆனால் இதில் நான் என்ன கொண்டு போயின்னு சொன்னால், மனப்பாடம் பண்ணி வேணாம், பை தாட் அதை சிந்திச்சு அதை உள்வாங்கி கற்றுக்கிறேன். அதனால தான் இந்த ஆங்கிலம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ப்ரைமரி லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆங்கிலம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே. சரி, அப்போ தான் அவங்க எதையுமே சொல்கிற காரியங்களை ஒரு திங்க் பண்ணி புரிஞ்சுக்கிற முடியும் இல்லையா? அதுக்கு தகுந்தாப்புல இதை நான் செட் பண்ணியிருக்கிறேன் இந்த இங்கிலீஷில். அதனால தான் இதுக்கு பேர் நான் பை தாட் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கிறேன். டு ரீச் அண்ட் ரீச் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இதை நீங்கள் ரீச் பண்ணணும். எவரெஸ்ட் சிகரத்தை எப்படி டென்சிங் ரீச் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம முதல்ல ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் அதுக்கு போனாங்க இல்லையா அவருடைய வழிகாட்டலில். அதே மாதிரி தென் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து ரீச் அவுட் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லேர்னிங் ஆஸ் வெல் அஸ் அ கைண்ட் ஆஃப் அ சோஷியல் ஆக்டிவிட்டி. ஒரு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியாக நினச்சிட்டு முதல்ல இதை நீங்கள் கற்றுக்கங்க, அதுக்கப்புறம் இதை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ யூ மஸ்ட் பிகம் டீச்சர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் மைண்ட். ஓகே, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்கெலட்டல் லேர்னிங் ப்ரோக்ராம். நம்முடைய லேர்னிங்கில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். இது ஒரு பெர்ஃபெக்ட் லேர்னிங்காக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கணும் இல்லையா? அதை நான் உங்களுக்கு புரியும்படியாக முதல்ல ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். பின்னால் இதை பற்றி நான் நிறைய லெசன்ஸ் கொடுப்பேன். அதை ஒன்றுன்னா ஸோ நான் இப்போ மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ எந்த மோட்டிவேஷன்னா ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் டு லேர்ன் திங்ஸ் இல்லையா? அதனால ஸ்கெலட்டல் லேர்னிங் ப்ரோக்ராம். ஒரு ஸ்கெலட்டல்னால் உங்களுக்கு தெரியும், அவுட் சைடு எலும்பு கூடுன்னு சொல்கிறேன் இல்லையா? அதே மாதிரி லேர்னிங்களுடைய ஒரு அவுட் சைட் ப்ரோக்ராம் பாருங்க. இங்கிலீஷ் தெரியாததுக்கு ரெண்டே காரணம். சாதாரண இங்கிலீஷ் எனக்கு எந்த மொழியும் தெரியாததுக்கு ரெண்டே காரணம் தான். அதாவது ஒன்று, அந்த மொழி இப்போ இங்கிலீஷை எடுத்துக்கிடுவேன், இங்கிலீஷில் எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியல, அந்த வார்த்தைகளை வாக்கியமாக வைக்க தெரியல. இது ரெண்டு தான். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு கிராமர் சரியாக வரல, அது இங்கிலீஷை என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, ஏதோ நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் இதுதான் மெயின் ரீசன். இங்கிலீஷுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வார்த்தைகள் தேவை. எப்படி சமைக்கிறதுக்கு நம்ம முதல்ல காய்கறிகள், அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் மற்ற எல்லா பொருளையும் தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சமைக்கிறோமோ, அதே மாதிரி தான் முதல்ல இங்கிலீஷுக்கு அதுக்கு தேவையான வார்த்தைகளை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷார்ட் கம்மிங் இல்லையா, இந்த இண்டெக்ஸ் வேர்ட்ஸ் நமக்கு வேண்டியது. அதாவது வார்த்தைகள் தெரியல, அந்த வாக்கியமாக அமைக்க தெரியல. வாக்கியமாக அமைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு தான் நம்ம அதை செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு வாக்கியங்கள் அமைக்க முடியாது. ஏன்னா இது மொழி. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு மொழியை உருவாக்க முடியாது. ஏற்கனவே அதை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம போகணும். அதுக்காக அதை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் இப்போ உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். என்ன நம்ம படிக்க போகிறோம், என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத நான் புரிய வைக்கிறேன். இண்டெக்ஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். முதல்ல ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாமல் ஒரு மொழியை பேச முடியாது. ஆக்ஷன் வேர்ட்னா என்னன்னா, உட்காரு, எந்திரி, நட, பேசு, அவரை சந்திச்சு அவர்கிட்ட இதை சொல்லு, அல்லது சாப்பிடு, தூங்கு, இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் நிறைய நம்ம ஆக்ஷன் வேர்டு இல்லாமல் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பேரை சொல்லலாம். பேரை சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னா தானே அவர் வருவார், உட்காருங்கன்னா தானே உட்காருவார், பேசுங்கன்னா தானே பேசுவார், சாப்பிட்றதுனால தானே சாப்பிடுவார். அதனால ஆக்ஷன் அவ்வளோ. அப்போ ஒரு மொழியில் நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல படிக்க வேண்டியது பேசுறது, அப்புறம் பேசலாம். பட் இது ஒரு அடிப்படையான ஒரு தயாரிப்பு தெரியும் இல்லையா? ஆக்ஷன் வேர்ட்ஸை நீங்கள் டிக்ஷனரியில் எடுத்து நிறைய உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இப்போவே நான் சொல்கிறேன், 100லேருந்து 500 வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போவே உங்களுக்கு ஒரு 100, 200, 300 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் படித்தவங்க தான் இதை நீங்கள் கவனிப்பீங்க இல்லையா? இருந்தாலும் அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. அப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸ் தேவை. அதுக்கப்புறம் குவாலிட்டி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுது. யார் செய்கிறது, யார் இருக்கிறது, எப்படி, யார் செய்கிறது, எதை, இதான் நம்ம பேசணும்.
யார் இருக்கிறது எப்படி, இதைத்தான் நம்ம பேசுகிறோம். யார் எதுங்கிறது. இப்போ இந்த அறை இருக்கிறது பெரிதாக, அப்போ அதுக்கு குவாலிட்டி வேணும். பெரிதாக நீ இருக்கிறாய் அறிவுள்ளவனாக, நீ இருக்கிறாய் அப்போ அறிவுள்ளவனாக அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும். இருக்கிறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். அப்போ முதல்ல இங்கிலீஷை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை எப்படி தயார் பண்ணணும்னு சொன்னால், ஆக்ஷன் வேர்ட்ஸை ஒரு 100லேருந்து 500 வரைக்கும். ஸோ அக்கார்டிங் டு யுவர் இன்ட்ரெஸ்ட், அக்கார்டிங் டு யுவர் கன்ஃபியூசிவ்னஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் 100லேருந்து 100, 200, 300 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1000 கூட தெரியல, அதுக்கு மேலே தெரியல. அதே மாதிரி குவாலிட்டி வேர்ட்ஸ்ன்னு சொல்லு, டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ். இது இங்கிலீஷில் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லி இது வேர்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அட்லீஸ்ட் அதில் ஒரு 50லேருந்து ஒரு 100 வரைக்கும். உதாரணமாக பியூட்டிஃபுல் அழகான, அக்லி அசிங்கமான, ப்ராடு அகலமான, நேரோ குழுவலான, சிம்பிள் சுருக்கமான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது டெலிஷியஸு ருசியான, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை ஒரு 50லேருந்து 100 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரூ வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரூ வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் இப்போ இந்த கதவுன்னு சொல்கிறோம். கதவுங்கிறது வந்து லெக்சிக்கல் வேர்டு, டிக்ஷனரி வார்த்தை. அதை ப்ரோ வேர்டில் சொல்லும்போது 2வது கதவுன்னு சொல்லக்கூடாது, இட்டுன்னு தான் சொல்லணும். இப்போ கதவும் ஜன்னலும் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல் தடவை கதவும் ஜன்னல்னு சொல்லணும். 2வது தடவை அதை 2ஐயும் சேர்த்து சொல்லும்போது அதனுடைய ப்ரோ வேர்டு தேன்னு சொல்லணும். முதல்ல தான் அப்பான்னு சொல்லணும், 2வது தடவை அப்பான்னு சொல்லும்போது ஹீ சொல்லணும், முதல்ல தான் அம்மா சொல்லணும், அடுத்து சொல்லும்போது ஷீன் தான் சொல்லணும், அப்பாவை அம்மாவை சேர்த்து சொல்லும்போது தேன்னு சொல்லணும். இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து ப்ரோ வேர்ட்ஸுங்கிறது வந்து 40 வார்த்தை. அந்த 40 வார்த்தை நீங்கள் என்ன செய்யலாம், அதில் அதை கற்றுக்கணும். நான் பின்னால் வரக்கூடிய கிளாஸ்களில் இதை நான் நடத்துவேன். அப்போ உங்களுக்கு ஓகே. ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது இன், ஆன், இன்டு, வித், அகெயின்ஸ்டு, பை, ஃபார், இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரிப்போசிஷன் வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிறோங்கிற அவசியம் இல்லை. பட் யூ நோ தட், ஸோ தே ஆர் வெரி எசென்ஷியல் வேர்ட்ஸ். ஸோ விதவுட் தீஸ் எசென்ஷியல் வேர்ட்ஸ் வந்து யூ கேனாட் இமேஜின் ஆஃப் கோயிங் இன் டு த லாங்குவேஜ். முதல்ல இதை நீங்கள் கற்றுக்கங்க. ஸோ யூ மஸ்ட் பி ஷுர் தட் யூ நோ தம், யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக்கங்க. சுயமாக கற்றுக்கலாம். இதுக்கு இன்னொருத்தருடைய ஹெல்ப் நமக்கு தேவையில்லை. ஈவன் வித் ஹெல்ப் ஆஃப் புக்ஸ் யூ கேன் லேர்ன். அதே மாதிரி கிராமர் வேர்ட்ஸ் நான் சொல்லித்தரேன், என்னோட சொல்லித்தரேன். 8:18 சொல்லுவேன். கிராமர் வேர்ட்ஸும் மொத்தத்திலே 18. இந்த 2ஐயும் சேர்த்து 18ஐயும் கம்பைன் பண்ணும்போது அது எப்படி இந்த 2ஐயும் அக்ரி பண்ணுறதா, இதுதான் கிராமர் வேர்டுன்னு சொல்கிறது. அது மொத்தமே 18 தான். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தானே, அதை நீங்கள் தெரியலே நினைக்க வேணாம். பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இன் ஆல் இந்த கிளாஸஸ் யூ வில் லேர்ன் தட். ஆகையினால் அப்போ இதுதான் இண்டெக்ஸ் வேர்ட்ஸு. இந்த வார்த்தைகளை நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம படிக்கணும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்தாங்க இண்டெக்ஸ் சென்டென்சஸ்ன்னு சொல்லுவேன். நான் என்ன சொன்னேன், வார்த்தைகள் தெரியல, அந்த வாக்கியங்களை அமைக்க தெரியலன்னு சொல்லும்போது இந்த டைம் பேஸ்ட் கிராமர், அதாவது ஒரு காலத்தினுடைய அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய வாக்கியங்கள் வந்து பர்ஃபெக்ட். இதுதான், அதாவது ஒரு ஆக்ஷனில் வந்து ஒரு டைம் இருக்கணும், எந்த டைமில் அந்த ஆக்ஷன் நடக்குது, எந்த இடம் பிளேஸ் இருக்கணும். அதுக்கு பேர் ப்ரிப்போசிஷன் இல்லாமல் அதை சொல்ல முடியாது. அதேமாதிரி அந்த ஆக்ஷனுக்கு ஒரு மைண்ட் இருக்கணும். நீ அவசியம் வீட்டுக்கு வரணும், நீ அவசியம் சாப்பிடணும், இது உனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி நிறைய மைண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம பின்னால் இதை படிப்போம். அப்போது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு டைம் இருக்கணும். அதை பேஸ் பண்ண சென்டென்சஸ் வந்து ஒரு 18. இது வந்து கிராமட்டிக்கல் சென்டென்சஸ் சொல்லுது. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கணும், ஒரு பொசிஷன் இருக்கணும். அதை பேஸ் பண்ண சென்டென்சஸ் வந்து ஒரு 18. அதான் ப்ரிப்போசிஷன் சொல்லுது. ப்ரிப்போசிஷன் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒரு மைண்ட் இருக்கணும். எந்த மனசில் நினைச்ச பேசுகிறோம் அதை பேஸ் பண்ணி உள்ள ஒரு 18 சென்டென்ஸ். அப்போ அப்படி பார்த்தா இத்தனையும் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் யூ கேன் பிகம் a full-fledged English speaker and as well as the English writer. அப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் சரி, யூ மே லேக் சம் ஆஃப் திஸ். அப்போ இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நான் ஒரு மைண்ட் செட்டை நான் கிரியேட் பண்ணுறேன், இதெல்லாம் நமக்கு தேவை, இதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ இது விதவுட் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ் ஆர் எனி டீச்சர்ஸ் ஆர் எனி அவுட் சைடு ஹெல்ப் யூ கேன் கலெக்ட் ஆல் தீஸ் வேர்ட்ஸு, யூ கேன் மேக் எ டிக்ஷனரி. இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிக்ஷனரியாக கூட உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் தயார் பண்ணி வைக்கலாம். சரி, அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன், கன்ஜங்க்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்லுவேன்.
அண்டு பட்டு தென் only therefore அது நிறைய அதை எப்படினாலும் படிப்போம். அது வந்து ஒரு 10 விதமான சென்டென்சஸ். அப்போது இப்போ நம்முடைய பிளான் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன தெரியும் இல்லையா, இந்த வாக்கியங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இத்தனை டைப் ஆஃப் சென்டென்சஸை நான் சொல்லி தருவேன், நீங்கள் அதை கற்றுக்கணும். இப்போ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி, இந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்ட் லேர்னிங் சொல்லுது. நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, ஒரு பர்ஃபெக்ட் லேர்னிங் ஆஃப் இங்கிலீஷுக்கு இது தேவை. இதையெல்லாம் ஃபார்முலேட் பண்ணி தான், ஸோ அவுட் ஆஃப் மை வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஐ ஹவ் ஃபார்முலேட்டட். நானே இதை ஒரு ஃபார்முலா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை நான் க்ரியேட் பண்ணுறது ஸோ இட் மோர் தேன் ஒரு 25 to 30 இயர்ஸோட ஆகிடுச்சு. வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இதை வந்தேன். ஆஃப்டர் கிவிங் த கிளாஸஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் த்ரூ அவுட் இந்தியா, அந்த மாதிரி போய் தான் நான் இதை இது பண்ணேன். ஸோ திஸ் இஸ் வெரி ஆத்தென்டிக். ஓகே, பாருங்கள். ஆக்ஷனில் 3 வேர்டில் தான் செட் பண்ணணும். யார் செய்கிறது எதை, யார் வைத்திருக்கிறது எதை, யார் இருக்கிறது எப்படி, இது 3 தான் நீங்கள் பேச முடியும். டூ ஆக்ஷன், ஹேவ் ஆக்ஷன், பி ஆக்ஷன் சொல்கிறது. பாருங்கள், ஆக்ஷனை 3 வேர்டில் செட் பண்ணி அதை டெக்ஸ்ட்னு சொல்லி, இப்போ நான் சொன்னேன் டூ ஆக்ஷன், ஹேவ் ஆக்ஷன், அதை கொண்டு வந்து டென்ஸ்ன்னு சொல்லுது. டென்ஸ்ன்னு என்ன அர்த்தம், ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர், அதான் டென்ஸு 3. அதே மாதிரி சென்டென்ஸ் வந்து 5 விதமான சென்டென்ஸ் பேசுகிறோம். உதாரணம் சரி, நான் கற்றுக்கிறேன் இங்கிலீஷை, அஃபர்மேட்டிவ். நான் கற்றுக்கொள்ளவில்லை ஆங்கிலத்தை, நெகட்டிவ். நீ கற்றுக்கொள்கிறாயா ஆங்கிலத்தை, அது வந்து கொஷின், ஓப்பன் கொஷின் சொல்கிறது. எதுக்காக நீ ஆங்கிலத்தை கற்றுக்கிற, டைரக்ட் கொஷின் சொல்கிறது. அதே மாதிரி யூ லேர்ன் இங்கிலீஷ், நீ ஆங்கிலத்தை கற்றுக்க, இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறது. ஹவு ஃபைன் யூ லேர்ன் இங்கிலீஷ், என்ன அழகாக நீ ஆங்கிலம் கற்றுக்கிற, அது எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்கிறது. இந்த மாதிரி 5 விதமான வாக்கியங்களை ஒரு ஆக்ஷனை 3 வேர்டில் செட் பண்ணி இந்த 3 டெக்ஸ்ட்டுக்கு போய் 3 டைமிங்க்கு போய் 5 விதமான வாக்கியங்களை நம்ம உருவாக்கி அதை கிராமட்டிக்கலாக ஒரு 18 சென்டென்ஸு இந்த அதாவது ப்ரிப்போசிஷன், பொசிஷனலாக ஒரு 18 சென்டென்ஸு, கிராமட்டிக்கலாக ஒரு 18 சென்டென்ஸு, மைண்ட் லெவலில் சொல்கிறது, மைண்ட் லெவலில் மோடல் இங்கிலீஷ்னு சொல்கிறது, அதில் ஒரு 18 சென்டென்ஸில் அமைச்சு பழகிட்டுன்னு சொன்னால் ஒரு ஆக்ஷனை இத்தனை லெவலில் நீங்கள் கொண்டு போகணும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஆங்கிலம் கிடைக்கும். யாருமே அந்த ஆங்கிலத்தை வர சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணதுக்கப்புறம் 2 சென்டென்ஸுக்கு இணைக்கிறது. ஸோ இஃப் யூ கம் வித் மீ ஐ கேன் ப்ரொவைட் யூ ஒரு என்ன சொல்கிறது, கிராண்ட் டின்னர். அது மாதிரி நீ வந்தீங்கன்னா நான் ஒரு அருமையான நான் ஒரு விருந்து கொடுக்குறேன். அந்த மாதிரி 2 வாக்கியங்களை இணைக்கிறது, அது வந்து ஒரு 25. இதுதான் இந்த மெத்தடாலஜியில் தான் இங்கிலீஷ் மெத்தடில் எந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாலும் சரி இந்த மெத்தடாலஜியில் தான். கடைசியில் ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை முடிச்சுக்கிறேன். நம்முடைய மைண்டில் உலகத்தில் இருக்கிற 5000 மொழிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம மைண்டில் இருக்குது. அந்த மொழிகளுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனுடைய வார்த்தைகளை வந்து நம்ம கற்றுக்கிட்டேன்னு சொன்னால், வாக்கியங்களை அமைக்கிற முறையை கற்றுக்கிட்டேன்னு சொன்னால், ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே எந்த லாங்குவேஜை வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். கிளாசிக்கல் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட்டு, லாட்டினு, ஹீப்ரு, இஜிப்ஷியனு, புரியுதா, பெர்சியன், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அதையும் கற்றுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய வடக்கு மொழியில் இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மொழிகளையும் நம்ம கற்றுக்க முடியும். அதுக்கெல்லாம் இது ஒரு மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜியில் போனால் தான் அதை கற்றுக்கிற முடியும். இதுக்கு ஒரு இன்னொரு மெத்தடாலஜியை இது வரைக்கும் யாரும் உருவாக்கலை. அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். பட் இதுதான் டு பி ப்ரிசைஸ். ஆகையினால இந்த ஒரு இண்டெக்ஸ் வேர்ட்ஸை பற்றி ஒரு நாலேஜ், இண்டெக்ஸ் சென்டென்ஸை பற்றி ஒரு நாலேஜ் இருந்து இந்த பேக்ரவுண்டோட நம்முடைய பாடத்தை ஆரம்பிப்போம் ஒவ்வொரு நாளும். ஸோ ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ நாட் டு மிஸ் த கிளாஸஸ். இதுக்கு நான் நிறைய கிளாஸஸ் நான் அந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதை வந்து ட்ரை டு follow them very sincerely. All the best. You will succeed. Thank you very much.